ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் போட போகிறேன். மசாலா கடலை பருப்பு வடை செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள்னு கிளிக் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி ஃபில்டரில் வடிகட்டியிருக்கேன். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. வெங்காயம், கொத்தமல்லி தழை, வேர்க்கடலை இதுவும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை. இதோட இந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் இந்த கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் மசியும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் பூவும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இது டேஸ்ட்டாக இருக்கும் வடை. இந்த மசாலா அரைச்சேன் இல்லைங்களா, வேர்க்கடலை, இந்த மசாலா எல்லாம் அதோட பச்சையாக வேர்க்கடலை ஊற வச்சு அரைக்கணும். வறுத்த வேர்க்கடலை போட்டுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு நல்லா குறப்பாக அரைச்சி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வெங்காயம், இந்த கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா உருட்டி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க அப்படியே தட்டி தட்டி ஈஸியாக போட்டுடலாம். இது போல் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறமா தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள கையில் வச்சு இந்த கையால் அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே பாதி வெந்ததும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 70% வெந்ததும் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் திரும்பவும் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3/4 வாசி வெந்துடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுது. இப்போ போட்டு திரும்ப வேக வச்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை செஞ்சு சாப்பிடுங்க. மசாலா வடை நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் வடை சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வடை சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்ல டேஸ்ட்டு, சூப்பர். என் சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.